ஹலோ மக்களே! எப்பயும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னா, இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வாழைக்காயே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. எண்ணெயும் ரொம்ப கம்மி, ஆனால் கிறிஸ்பியாக இருந்தால் யார் வேண்டான்னு சொல்லுவா? இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணலாம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்காக கேட்டாலும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு இப்போ நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயை நல்லா நீல வாக்கில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வாழைக்காயை தண்ணியில் ஒரு தடவை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தை ஃபுல்லாகவே நம்ம ட்ரை பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ தோல் சீவிட்டு இந்த வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அங்கங்கே க்ரீனிஷாக தோல் தெரிஞ்சால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மசாலாஸ்க்கு இப்போ நான் ஆட் பண்ண போகிறது தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு இன்னுமே இதை ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாய் தூளை 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தை பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஸ்பைசினஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதிலே மஞ்சள் தூள் இருக்கிறதுனால நான் இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கலை. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மஞ்சள் தூள் போட்டு அரைக்க மாட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 வாழைக்காய்க்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு சேர்க்குறோம். அடுத்தது 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. அங்கங்கே கடிப்படுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசாலாஸ் கோட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட இன்னுமே கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தோசைக்கல்லில் தான் போட போகிறேன். நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய வாழைக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே வச்சுட்டு 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.